கள்ளக்குறிச்சி அருகே புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான கடைக்கான கட்டிடத்தை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுமங்கலம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் நெல், கரும்பு, கேழ்வரகு, கம்பு, பருத்தி, மரவள்ளி கிழங்கு உள்ளிட்டவைகளை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சிறுமங்கலம் முதல் ஒகையூர் செல்லும் சாலையின் இடையே 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மற்றும் அவ்வழியாக செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் வேலைக்கு செல்பவர்கள் ஊதியமாக கிடைக்கும் பணத்தை குடித்துவிட்டு வருவதால் குடும்பத்தில் தகராறு ஏற்படுவதாகவும் அப்பகுதி பெண்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். ஒயின் ஷாப் வேணான்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். திருமங்கலத்தில் நாங்கள் இப்போ வருஷத்துக்கு எப்படி ஒரு 25 பேராச்சும் பலி ஆகிறாங்க. ஏற்கனவே மது கடை எல்லாமே ரயில்வே ரோட்டில் இறந்துட்டாங்க. பட் அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? அவங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், வரவே கூடாது. அப்படி மீறி வந்தால் நாங்கள் இன்னும் போராடுவோம். மேலும் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த சாலையை கடந்து செல்வதால் அவர்கள் மிகவும் அவதியடைந்து வருவதாக கூறுகின்றனர். மேலும் அப்பகுதியில் ரயில்வே டிராக் உள்ளதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒருவர் குடித்துவிட்டு ரயில் முன் விழுந்து இறந்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் மேலும் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். இங்கே டாஸ்மாக் கடை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இங்கே ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. மதுக்கடை வருதுன்னு சொல்லிட்டு இங்கே பள்ளி குழந்தைங்கள்லாம் 1000க்கும் மேற்பட்டோர் அதன் வழியாக வராங்க. அவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அங்கே விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது, அதுவும் பாதிப்படையும். பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது. அதில் 2 மந்த்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க குடிச்சிட்டு. இது வந்ததுன்னா, மதுக்கடை வந்ததுன்னா அந்த இடத்துல இன்னும் நிறைய, ஒரு நாளைக்கு 4, 5, 10 அதிகரிச்சுட்டே போகும். மதுக்கடை மூடுவதற்கு அரசாங்கம் எங்களுக்கு முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் அப்பகுதியில் ரயில்வே டிராக் அருகில் சுமார் 100 மீட்டர் இடைவெளியில் புதியதாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டு வருவதை பார்த்த அப்பகுதி மக்கள் ஏதோ வீடு கட்டுகிறார்கள் என்று விட்டுவிட்டனர். இதனையடுத்து கடந்த 4ஆம் தேதி டாஸ்மாக் கடை வைப்பதற்கு அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான பணிகள் தான் நடைபெறுகிறது என்று அப்பகுதி மக்களுக்கு தெரிய வருகிறது. மதுக்கடை வேண்டாம் என்று பல்வேறு இடத்தில் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து அப்பகுதியில் வசிக்கும் பெண் கூறுகையில், இன்னும் சில தினங்களில் மதுபான கடை புதிதாக திறக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் அவ்வழியாக செல்லும் கள்ளக்குறிச்சி முதல் ஏரியூர் வரை செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊர் ரயில்வே கேட்டு பக்கத்துல தான் மது விலக்கடை ஆரம்பிக்க போறாங்க. அது எங்களுக்கு வேணாம். வருஷத்துக்கு பார்த்தா 25 பேர் இறந்து போறாங்க. அதனால எப்படின்னா, குடும்பத்துல இந்த மது போதையால போட்டு கணவர் மனைவிக்கும் சண்டை அதனாலே பாதி பேர் பெண்கள் 15 பேர் இறந்து போறாங்க. இந்த மாதிரி மது குடிக்கிறதாலே ஆண்கள் நிறைய பேர், சில பேர் நிறைய இறந்து போறாங்க. அதனால எங்க ஊருக்கு வேணாம். இந்த மாதிரி பக்கத்தாலே ரயில்வே கேட்டுக்கும் பக்கத்தாலே வைக்கிறதால ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே கேட்ல ரயில்வே ரோட்ல உட்காந்து குடிப்பாங்க. அதனால நிறைய பாதிக்கப்படுவாங்க. அதனால எங்க ஊருக்கு வேணாம். மேலும் இந்த மதுபான கடை இருப்பதால் குடித்துவிட்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் எனவும் கவலையடைந்துள்ளனர். ஆகையால் இப்பகுதிக்கு மதுபான கடை வேண்டாம் என அப்பகுதியில் வசிக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, முக்கியமாக பெண்கள் ஏராளமானோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.